நான் ஃபஸ்ட் டைம் கன்சீவாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா 85 டேஸில் எனக்கு வந்து அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 1 இயர் கேப்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து கன்சீவ் ஆனேன். ஆனால் அது வந்து 8 மந்த்ஸ்லேயே வந்து குழந்த வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி வயிற்றுக்குள்ளேயே வந்து அது தவறிடுச்சு. அதுக்கப்புறம் அது நார்மல் டெலிவரி பண்ணி எடுத்துட்டாங்க. 3வது டைம் வந்து சஷ்டி விரதம் இருந்து ப்ராப்பராக இருந்து அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்க பையன் வந்து 3வது டெலிவரியில் பிறந்தான். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். ஏன்னா 2 டைம் வந்து இதாயிடுச்சுன்னு சொல்லி அடுத்த டைம் பிறக்கிற குழந்தையாவது நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கணும்னு சொல்லி நல்ல பெரிய டாக்டராக நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலாக தான் நாங்கள் பார்த்தப்போ வந்து ஸ்கேன் வந்து பண்ணுவாங்கள்ல, 5வது மாதம் ஸ்கேன் பண்ணுறப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, குழந்தையோட தலை தான் பெருசாக இருக்குது, உடம்பு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, தலை வந்து கொஞ்சம் உடம்பை கம்பேர் பண்ணும்போது தலை பெருசாக இருக்குது அப்படின்ட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு ரொம்பவுமே மனசு உடஞ்சி போச்சு. என்னடா முருகா, ஏற்கனவே 2 டைம் கஷ்டப்பட்டமே, இப்போ 3வது டைம் இதே மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிருந்தார். சொல்லிவிட்டு நான் வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு, எப்போவுமே 2 பேர் தான் போவோம், நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு போயிட்டேன். நான் மட்டுக்கு மனசுடைஞ்சு போயிட்டுருந்தேன். சரி போயிட்டு இதுக்கு மேலே நம்ம தனியாக போகக்கூடாது கன்சீவாக இருக்குன்னு சொல்லி திரும்பி வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வயசான பாட்டி ஒயிட் கலர் சாரீ கட்டிட்டு நல்லா திருநூறு வச்சுட்டு வெள்ளை கலர் முடி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த பாட்டி வந்து என்னை கூப்பிட்டாங்க. என்ன மாசமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க பாட்டி அப்படின்னு சொன்னேன். எனக்கு சாப்பிட்றக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. என்ன பாட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பாட்டி இருந்துட்டு எனக்கு ஒரு தோசை வாங்கித்தா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ கையில் மொபைலும் எடுத்துகிட்டு போல, அமௌண்ட்டுமே என் கையில் இல்லை. என்னடா பண்ணுறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஆனன்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்னார். அப்புறம் பாட்டி என்ன நினச்சாங்கன்னு தெரியல, எனக்கு செவ்வாழை வாங்கித்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு செவ்வாழை வாங்கிட்டு வந்து 4 பழம் வந்து கொடுத்தோம். பாட்டி வாங்கிட்டு உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன மாசமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க பாட்டி அப்படின்னு சொன்னாங்க. போ, உனக்கு சுகப்பிரசவம் வந்து ஆகும்போது 9 மாதத்தில் பையனே பிறந்துடுவான் போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னடா நம்மளுக்கு ஏற்கனவே இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்களே, இந்த பாட்டி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் அந்த பாட்டியோட பேர் என்னன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து உங்கள் பேர் என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டேன். வள்ளி அம்மை அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க. அப்படியே அழுகழுகையாக வந்தது. எனக்கு மனசுக்குள்ளே இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி முருக தெரிஞ்சதும் வள்ளி அம்மைங்கிற ஒரு பாட்டி அனுப்பிச்சு, இதுதான் உனக்கு ரிசல்ட்டு, நீ எது கலங்குற அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? கரெக்டாக அந்த பாட்டி சொன்ன மாதிரி 9 மாதத்துலேயும் சுகப்பிரசவத்துலேயும் அதுவும் பையனே தான் எனக்கு பிறந்தான். அதுக்கப்புறம் பையன் பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த பாட்டிக்கு கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப நன்றிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வர மாதிரி என் பையனுக்கு தலையெல்லாம் பெருசாக இல்லை, நார்மலாக தான் இருக்கா. ரொம்ப சிறப்பாகவும் பிறந்தான். அதுவும் அவன் செவ்வாய்க்கிழமை தான் பிறந்தான். முருகனை நம்பினோர் கைவிடப்படார். நன்றி, வணக்கம்.